ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மலையகத்துக்கு சென்று வடக்கு கிழக்கு நிலங்களுக்குள் குடியமர்த்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முயற்சிப்பதாக சொல்லியிருந்தார். மலையகத்தில் ஒரு ஆணியம் நீங்கள் புடுங்க தேவையில்லை. இவர் இறங்க செல்வதற்கு ஏப்ரல் மாதத்தில் நாடு வங்குரோத்து நிலை அடைந்துவிடும். ஆகவே அப்போது நான் வரப்போகின்றேன். செத்த பாம்பு, சாரப்பாம்புல தண்ணி பாம்பு ரணில் விக்ரமசிங்க. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கட்சியினர் இந்தியாவிற்கு ஒரு விஜயம் மேற்கொண்டு சீமானை சந்தித்தார். அண்ணன் சீமான் 2 சொட்டு அப்படியே எங்களுக்கு புத்திவரமான பார்ப்போம். இந்த நாட்டில் மிக கேவலமான ஒரு அரசியல்வாதி என்றால் சிங்களத்தில் ராஜித சேன நாயக்கர், தமிழில் யாரை சொல்ற, தமிழில் எடுத்த சாணக்கியன், முடிந்தால் சுமந்திரன். உங்களுடைய கருப்பு கோட்டம் இந்த வெள்ளக்கோட்டை முட்டி பார்ப்போம். முடியுமா உங்களுக்கு? கோக்கா காகமா பார்ப்போம். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். இன்று சமகால அரசியலில் பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்கள், எதிர்த்தரப்பு அரசு தரப்பில் இருக்கின்ற குறைகள், அவர்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கள், அவர்களுடைய செயற்திட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் இன்றும் இந்த காணொளியில் பேச போகிறோம். இன்று எம்மோடு இந்த விடயங்கள் எல்லாம் பேச தயாராக இருக்கின்றார் எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்கள். வணக்கம். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி சந்திக்கின்றோம். மகிழ்ச்சி. இப்போ நாட்டில் நடப்பு என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இயற்கை பேரனர்த்தம் நாடே முகம் கொடுத்தது. பல பேரிழப்புகள், உயிரிழப்புகள், சொத்து சேதங்கள், இப்படி எல்லாம் உடைந்து போயிருக்கின்ற நேரத்தில் மீண்டும் இந்த நாட்டை கட்டி எழுப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண வளம் கொடுப்பதற்கு அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது, தயாராகி வருகின்றது, வேலைகளில் களமிறங்கி இருக்கின்றது. இதேபடி இருக்கின்ற இடத்தில் மறுபக்கம் எதிர்த்தரப்பினர் அரசாங்கத்தில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டி அது சம்பந்தமான விவாதங்கள், வாதங்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் உட்பட பலர் மக்களை சென்று பார்க்கின்றார்கள். 2029 ஜனாதிபதியாக போகின்றேன் என்கின்ற கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமல் ராஜபக்ச அவருடைய அரசியல் நோக்கம் 2029 ஜனாதிபதி ஆவது, அது அவருடைய உரிமை. ஆனால் அவர் கூட பிறந்த மக்களை சென்று பார்த்தால் இந்த மக்கள் பிரச்சனைகளை பற்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும் போது நீங்கள் ஒரு பக்கமாக இருந்து நடப்பவை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்கிறது நாட்டில் என்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக அரசாங்கத்தால் நல்ல திட்டங்கள், நல்ல சேவைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதிலும் பாராளுமன்றத்தில் உள்ள 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடையில்தான் இந்த மாற்றம் ஏற்பட்டது. நாட்காலியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, கொள்கையும் ஏற்பட்டிருக்கின்றது, இல்லாமல் இல்லை. ஆனால் அரசு உத்தியோகத்தர்கள் எவரும் மாறவில்லை. கீழ்மட்டத்திலிருந்து சாதாரணமாக இன்று மக்கள் வீதியிலே வந்து கிராம சேவகர்கள் மேல் தான் புகார் செய்கிறார்கள். அதே போல் பிரதேச செயலாளர், இவர்கள் 2 பேர் தான் பிரச்சனை இருக்கின்றது. எனவே இவர்கள் மாறவில்லை, யாரும் மாற்றவும் இல்லை. காரணம், இவர்கள் 70 ஆண்டு கால ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாறுபட்ட பெயர்களில் வந்தாலும் அந்த கட்சியில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். அவர்களால் தொழில் பெற்றவர்கள் தான் இவர்கள். எனவே இவர்கள் அரசாங்கத்துக்கு, புதிய அரசாங்கத்திற்கு நேர்மையாக வேலை செய்யும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இவர்கள் செயல்படுவார்கள். பல ஊழல்வாதிகள் இருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். விசாரணை உடனடியாக வைத்து சுமார் 20 ஆண்டு கால சிறை தண்டனை இவர்களுக்கு கொடுக்கப்படலாம். அதாவது கடுமையான தண்டனை கொடுத்தால், அதாவது கருணாநிதி அவர்களே இப்போ 100க்கு 100% நாங்கள் அரசு ஊழியர்கள், அரசு சேவையாளர்கள், கிராம சேவகர்கள், பிரதேச செயலாளர்களை குறை கூறிவிடுவாங்க ஒரு சிலர். நான் அப்படி கூறவில்லை. நீங்கள் தொலைக்காட்சியில் பாருங்கள், பல இடங்கள் மக்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். அதாவது இன்னமும் எங்களுக்கு பணம் விளக்கமாக அவர்கள் கூறுகிறார்கள். கிராம சேவகர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் உதவி செய்கிறார்கள். சிலர் ஒருவர் கத்தியோடு கூட. எனவே இந்த இவ்வாறு அவை உடனடியாக விசாரித்து, இதற்கு தனியான ஒரு நீதிமன்றம் அமைத்து விசாரித்து இவர்களுக்கு ஆகக்கூட 20 வருட கால சிறை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். கடுமையான தண்டனை நீங்கள் கொடுப்பீர்கள், அதை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்கள். அல்லது இவர்கள் இடமாற்றம் செய்வதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. இடம் மாறுவதால் என்ன நடக்கப் போகின்ற, அங்கும் போய் இதே அநியாய அட்டூழியங்கள் நடக்கும் மக்களுக்கு. எனவே அதை செய்ய விடாதீர்கள். அவர்களை சிறையில் அனுப்புங்கள், ஜம்பர் உடுத்த வேண்டும் இவர்கள். அப்போதுதான் இவர்கள் திருந்துவார்கள். இவர்கள் மாத்திரமல்ல, பிழை செய்ய இருப்பவர்களும் திருந்துவார்கள். எதிர்கட்சிக்காரர்கள் என்று குரல் கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் அனாவசியமாக குரல் கொடுக்காமல் அரசாங்கத்தில் ஏதாவது பிழைகள், குறைகள் இருப்பின் அதை நீங்கள் போய் செய்யுங்கள். மக்கள் ஏற்றுக்கொள்வார் உங்களை. நீங்கள் விமர்சிக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் பலம் வாய்ந்தவர்கள். பண பலம், ஆள் பலம், அதிகார பலம் அனைத்தும் இருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு. இதில் கடந்த 70 ஆண்டு கால பரம்பரை நீங்கள் அரசியலில் உழைத்தவர்கள், நீங்கள் உழைப்பாளிகள், நீங்கள்
மக்களுக்கல்ல, உங்களுக்காக நீங்கள் உழைத்தவர்கள். எனவே நீங்கள் செல்வந்தர்கள். அதனூடாக அரசாங்கம் செய்யாத வேலை திட்டங்களை நீங்கள் போய் செய்யுங்கள். செய்து மக்கள் மனதை வென்று வேண்டுமே தவிர ஆளும் கட்சியையும் சேவை செய்பவர்களும் விமர்சிப்பது அழகல்ல. இப்போ கருணாநிதி அவர்களே இப்போ இந்த பேரழுத்தம் இடம்பெற்று கொண்ட போது நாடு பல, அதாவது அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்ப பல முயற்சிகளை முன்னெடுத்த போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பண்டாரநாயக்க ஃபவுண்டேஷன்லேருந்து பல மில்லியன் பணத்தை அரசுக்கு நன்கொடையாக வழங்குகிறார். மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஒரு உதவியாக கொடுக்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? இப்போ முன்னாள் ஜனாதிபதியாக இவர் வழங்கிய உதவியை இன்னும் இருக்கின்ற ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் முன்வரவில்லை செய்வதற்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே உண்மையாகவே ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாகவே வழங்கப்பட்ட பணம், அவருடைய தனிப்பட்ட பணம் கிடையாது. இருந்த போதிலும் அவர் வழங்கியதற்கு நாம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் இவரை விட அதிகமான ஃபவுண்டேஷன் அல்லாமல் வெளிநாட்டில் சொத்து சேர்த்திருக்கும் ஜனாதிபதிகளும் இருக்கிறார்கள், உள்நாட்டிலும் இருக்கிறார்கள் முன்னாள் ஜனாதிபதிகள். இவர்கள் ஒருவரும் முன் வராதது மிக கவலைக்குரிய ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். இப்போ இந்த நித்வா சூறாவளி பேரனர்த்தம் அதில் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டது மலையக சமூகம் என்றால் அது மிகையாக நிச்சயமாக. ஆகவே இப்பொழுது நான் கடந்த காலம் நிறைய நிகழ்ச்சிகளில் இது சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். உங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற பட்சத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மலையகத்துக்கு சென்று மலையக மக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த பகுதியில் இருக்கின்றவர்களை அல்லது அதனோடு சார்ந்திருக்கின்ற இன்னும் மலை அடிவாரத்திலே ஆபத்தான பகுதிகளில் வசிக்கின்ற மலையக மக்களை வடக்கு கிழக்கு நிலங்களுக்குள் குடியமர்த்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முயற்சிப்பதாக சொல்லியிருந்தார். எல்லா வேலை திட்டங்களும் நாங்கள் செய்துவோம், புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் பலரும் உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நிறைய கருத்து எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அதே போல் அவர்களை வரவேற்பதற்கு இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம் என்று வடக்கில் இருக்கின்ற ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் அரசியல்வாதி ஒருவரும் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே குறிப்பிட்டிருந்தார். அதுவும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. அவங்க இப்படி இருக்கிற நிலையில் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கூட பேசினார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக கூட்டணி கட்சியில் இருக்கின்ற ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை மறுத்துவிட்டார். நாங்கள் மலையகம் எங்களுடைய தாய்நாடு, நாங்கள் இந்த மலையகத்திலிருந்து வடகிழக்கு யாரும் நாங்கள் வரமாட்டோம், செல்ல மாட்டோம் என்று குறிப்பிட்டு விட்டார். ஆகவே அங்கு எதுவும் கருத்து முரண்பாடு இருக்கின்றது என்பதை எங்களுக்கு தெரியாது. அது சம்பந்தமாக நாங்கள் பேசுவோம் தொடர்ந்தும். ஆனால் இந்த விஷயமெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதை பார்த்து கொண்டு தான் இருந்திருப்பீங்க. வடக்கு பகுதியிலே குடியேற்றம் என்பது புதிதாக வந்து அல்ல. 1956-58 ஆண்டுகளில் இந்த நாட்டில் நடைபெற்ற இனக்கலவரத்தோடு பரந்தனுக்கு முன்னால் முல்லைத்தீவு இவ்வாறான பகுதிகளில், கிளிநொச்சி பகுதிகளில் மலையக தமிழர்கள் தான் அதிகமாக போய் குடியேறின. அப்போது அது காடாக இருந்தது. இப்போது 2-3 பரம்பரை வந்துவிட்டது அங்கே. ஆனால் அவர்கள் அங்கு இருந்தாலும் அதில் 100% மலையக தமிழர்கள் தான் அங்கு போய் குடியேறினார்கள் அந்த காலகட்டத்தில். எனவே அது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. மலையக தமிழர்களை குடியேற்ற வேண்டும் என்று கூறுவதற்கு நீங்கள் கூறியவர் மனோ கணேசன் நான் பார்த்து, இவருக்கு மலையக மக்களை பற்றி பேசுவதற்கான எவ்விதமான அருகதையும் கிடையாது. இவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது மேல் மாகாணத்துக்கு முதலாவதாக ஆரம்பித்தார் கட்சி. அதன் பின்பு கண்டியிலே போய் தேர்தல் கேட்டார், படுதோல் எழுந்து ஓடி வந்தார். எனவே மலையக மக்கள் இவர் ஒருவரும் புடுங்க தேவையில்லை. அது இவர் கூட்டணி என்கின்றார். கூட்டணியிலே உள்ளவர்கள் ஒருவரும் வரவில்லை. அன்று கூட்டணிக்காரர் இவர் தனியாக போகின்றார். இவருக்கும் மலையகத்துக்கும் என்ன தொடர்பு? நான் கண்டியில் பிறந்தேன், கேகாலையில் இருந்தேன் என்கின்றார். நீங்கள் பிறந்திருக்கலாம், உங்களுக்கு அங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதியிடம் பேசினேன் என்ற முழுமையாக அது பொய்யாகவே நான் நினைக்கின்றேன். அப்படியானால் அன்று நடந்த நுவரெலியா கூட்டத்திற்கு மனோ கணேசனை அழைத்திருக்க வேண்டும் ஜனாதிபதி. ஆனால் பார்லிமெண்டத்திலே ஒரு நட்பு இருக்கின்றது. ஜனாதிபதி சொல்வார் மனோ என்று அடிக்கடி சொல்வார். உங்களை பார்த்தாலும் கூறுவார். தில்ஷான் என்பவர் ஒரு நாள் பேசினாலும் அவர் வித்தியாசமானவர். அவர் சகோதரத்துவம், ஐக்கியம் உள்ளவர். அவர் யாரோடும் பேசக்கூடிய ஒருவர் தான் ஜனாதிபதி. எனவே அது இருக்கின்றது. அதற்காக இவர் நான் தான் காணி எங்க இருக்கின்ற தேடுங்கள் என்றேன் கூறுகிறார். அப்ப ஏன் அப்ப கூப்பிடவில்லை அவரை நுவரெலியாவுக்கு? ஜீவன் இருந்தார், திகாம்பரம் இருந்தார், ராதாகிருஷ்ணன் இருந்தார். எங்கே மனோ? மனநிலை சரியில்லாத மனோ கணேசனால் தான் இவ்வளவு பிரச்சனை. போலி இவர் யார்? மக்களை வடக்குக்கு அழைத்து செல்வது. நாங்கள் என்னென்றால் அவரிடம் நான் நேர்காணல் செய்திருந்தேன். அவர் குறிப்பிட்டார், சமூக வலைத்தளங்கள் ஊடாக தொடர்ந்து மக்களோடு தொடர்பில் தான் இருப்பதாக கூறியிருந்தார். இப்போ டிஜிட்டல் யுகம், அவர் டிஜிட்டல் மொபைல் தொலைபேசி ஊடாக எல்லா பேரையும் அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். நகைச்சுவையாக இருக்க நீங்கள் கூறுவது. இவர் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றார். ராமநாதன் இந்து வித்தியாலயத்திலே உள்ள ஒரு மாணவி இறந்தார். கொட்டகனையில் வீடு அவருடையது. இவருடைய தொகுதியும் இதுதான். வரவில்லை, செத்த வீட்டுக்கு வரவில்லை, இறந்த வீட்டுக்கு வரவில்லை. இவர்
அங்கே பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் முன்னணியிலிருந்து நான் செயல்பட்டேன். மனோ கணேசன் வரவில்லை, இவருடைய ஏஜெண்ட் வந்தார், பின்னால் ஒளிந்து நின்றார் லோஷன். ஆனால் லோஷன் மனைவி என்னை யார் என்று தெரியாமல் என்னை பேட்டி கண்டார். அந்த பேட்டி போடப்படவில்லை. காரணம், இவருடைய முதலாளிகள் 2 பேர் லோஷனுக்கு இருக்கின்றார்கள், மனோ கணேசன் அத்தோடு சுமந்திரன். இந்த 2 முதலாளிகள் கேட்டுத்தான் அவர் தெரிவிக்க வேண்டும், அவருடைய யூடியூபில் போட வேண்டும். நான் பேசியதாக போடவில்லை அவர்கள், பிரச்சனை இல்லை அதெல்லாம். ஆனால் அந்த நிகழ்வுக்கு வரவில்லை இவர்கள் யாரும். பாராளுமன்றத்தில் போலியாக குரல் கொடுத்தார். நீங்கள் கூறியது போல் டிஜிட்டல் யுகம், தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியுமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் மனோ கணேசன் ஒரு வித்தியாசமான மனிதனாக இருப்பார். அவர் ஆவிகளோடு பேசக்கூடியவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். செத்த வீட்டுக்கு வரவில்லை. அந்த இறந்த குழந்தை அவரோட ஆவியாக இவர் போய் பேசினாரோ தெரியவில்லை. எனவே முட்டாள்தனமாக மனோ கணேசன் பேசக்கூடாது. இப்போ மக்களை சென்று பார்வையிடுறது, மக்கள் பிரச்சனைகளை கேட்டு அறிகிறது, மக்கள் மத்தியில் சென்று பேசுவது, இதெல்லாம் அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளலையா? மக்கள் எதை எங்கே பேசினார் அவர்? பேச வேண்டியதுக்கு பேசுங்கள். நீங்கள் மலையகத்தில் ஒரு ஆணியும் நீங்கள் புடுங்க தேவையில்லை. அங்கு இருக்கிறார்கள், ராதாகிருஷ்ணன் இருக்கின்றார், ஜீவன் இருக்கின்றார், திகாம்பரம் இருக்கின்றார், அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் இருக்கின்றார்கள், நாட்டின் ஜனாதிபதி இருக்கின்றார், மற்ற சிங்கள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர் இறங்க செல்வதற்கு இவர் பாராளுமன்றத்துக்கு வெற்றி பெறவில்லை. ஓடி வந்து ஃபுட்போர்டில் ஏறியவர், ஃபுட்போர்டில் கூட இவர் போல் ஓடி வந்து ஏறியவர் ஃபுட்போர்டில். ஆனால் அந்த காணொலியில் நாங்கள் பார்க்கணும், இவர் மக்களிடம் கேட்கும் போது மக்கள் அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள், ஆமாம் சார் நாங்கள் வாரோம் சார், எங்களையாச்சும் கூட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, மக்களுடைய பிரச்சனையில் இருக்கும் எந்த மக்களுக்கும் எதுவும் கேட்டால் மக்கள் நாங்கள் உங்களை போக வேண்டாம் என்று கூறவில்லை. இது நீங்கள் கூறியது போப்போ அந்த நிகழ்ச்சியில் பார்த்தேன் நான். இது சில வேளை சுமந்திரனும் மனோ கணேசனும் டீலாக இருக்கலாம். சுமந்திரன் தோல்வி அடைந்து விட்டார், வாக்கு இல்லை, இன்னும் 4 வருட காலத்திலே பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடலாம். எனவே இங்கிருந்து வரும் மக்களை தன்னுடைய அவர்தான் அவர்களை கூட்டி வந்த ஏஜெண்டாக காண்பித்து இந்த மக்களுடைய வாக்குகளை பறிக்கும் திட்டமாகவும் இருக்கலாம். அங்கு இவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, இப்போது இழந்து விட்டார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றால் அங்கு உள்ள முதுகெலும்புள்ள மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் ஸ்ரீதரன் மாத்திரமே. இவர்கள் எல்லாம் போலிகள். எனவே ஸ்ரீதரனை எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்கள் இவர்களே சில யூடியூபுகளை வைத்து நீங்கள் தரக்குறைவாக பேசிக் கொண்டிருப்பது, என்னை பொறுத்தவரையில் எந்த கட்சியாக இருந்தாலும் யார் நேர்மையாக செயல்படுபவருக்கு எதிராக எவர் குரல் கொடுத்தாலும் நான் பேசுவேன். எனக்கு அதுக்கு அதிகாரம் இல்லையா என்பது அது வேறு விஷயம். ஸ்ரீதரன் அவர்கள் சம்பந்தமாக கூறினீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு ஆதரவாக படிக்க செயல்படுறீங்க. ஆதரவில்லை, அவர் மேலே பிழை இருந்தால் அவரையும் கண்டிப்போம். அவர் மீது சரியானதாக இருந்தால், யாராக இருந்தாலும் விமர்சிப்பதாக இருந்தால் நாங்கள் பேசுவோம். ஏன் உங்கள் டில்சானை பேசினாலும் நாங்கள் பேசுவோம். உங்கள் மீது தவறு இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம். உங்களுடைய தொலைக்காட்சி ஐபிசி மேல் தவறு யாராவது குறை கூறினார்கள்னா அதையும் நாங்கள் தைரியமாக பேசுவோம். என்ன காரணம்? நாங்கள் தன்மான தமிழர்கள், உண்மையுள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் நாங்கள். ஆகவே எங்களுக்கு அநியாயத்தை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. எதிர்பார்ப்பு அல்லாத தேச அரசியல் தான் நாங்கள் செய்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒருவருக்கு மக்களுக்காக மாத்திரமல்ல, அரச படைகள், அரசு அதிகாரிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ஜனாதிபதி, பிரதமர், சாதாரண ஏழை மக்கள், தொழிலாளர்கள், டில்சான் ஊடகவியல் உங்களை போன்றவர்களுக்கும் பிரச்சனை வந்தால் நிச்சயமாக நான் குரல் கொடுப்பேன். நீங்கள் எங்களை அழைக்க தேவையில்லை. எங்களிடம் வாய் இருக்கின்றது, தைரியம் இருக்கின்றது. எனவே சுமந்திரன் போல் கோழையாக பின்புறத்திலிருந்து சேவை செய்ய போகக்கூடாது. முடிந்தால் சுமந்திரன் உங்களுடைய கருப்பு கோட்டம் இந்த வெள்ளக்கோட்டை முட்டி பார்ப்போம். முடியுமா உங்களுக்கு? காகமா பார்ப்போம். கருணாநிதி அவர்கள் இப்போ மலையகம் சார்ந்தும் வடகிழக்கு சார்ந்தும் ஒரு சில முக்கியமான விடயங்களை நம்மிடம் தெரிவித்திருந்தீர்கள். இப்போ அதை அடுத்து இப்போ பார்த்தோம், அரசாங்கம் போகிற போக்கு சரியில்லை, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, ஆனால் அரசாங்கத்துக்கு இதை செய்து கொள்ள முடியாது. இப்படியே அரசாங்கம் செய்து கொண்டிருந்தால் ஏப்ரல் மாதத்தில் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்துவிடும். ஆகவே அப்போது நான் வரப்போகின்றேன் அப்படின்னு ஒரு சில அறிவிப்புகள் வெளியாகுது. யார்? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் பாராளுமன்றம் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு கதை, உத்தியோகபூர்வமற்ற கதை, ஆனாலும் அடிபட்டு கொண்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு கட்சியில் இருக்க ஹரின் பெர்னாண்டோ இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஏப்ரல் மாதம் பாரிய நெருக்கடிக்கு நாட்டு மக்கள் முகம் கொடுக்க நேரிடும், இப்போவே தயாராகிக்கங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் விமல் வீரவன்ச அவர் சொல்கிறார், அவர் பக்கம் நாட்டை செய்ய முடியாட்டி இங்கே நாட்டை தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏப்ரல் வருவதால் எதுவும் நடக்கப் போவது இல்லை. எனவே
மஹிந்த ராஜபக்ச செய்த முட்டாள் மஹிந்தை போல அல்லது மஹிந்தையோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அன்றைய அமைச்சர்களும் திடகாத்தடம் இல்லாத நிர்வாக திறமை இல்லை என்று மஹிந்த எதிர்பார்த்து தான் ரணில் விக்ரமசிங்கே அன்று ஜனாதிபதியாக நியமித்தார். இவர் பாராளுமன்றம் வருவதால் எதுவும் நடக்க போவதில்லை. வரும்போது முன்னே பந்தனாகார பஸ் வந்தால் இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நீல பஸ்ஸை கண்டு ஹார்ட் அட்டாக் வந்து விடும் இவருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. எனவே அது ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. செத்த பாம்பு, சாரப்பாம்புல தண்ணி பாம்பு ரணில் விக்ரமசிங்கே. நாட்டை இன்று கேட்கின்றார்கள் சஜித்தும் விமல் வீரவன்சையும். ஏன் விமல் வீரவன்சைக்கு பாஸ்போர்ட் 2 எடுத்து இன்னொரு 3வது எடுக்க வேண்டுமா, அல்லது மனைவிக்கு 3 ஐடென்டி கார்டு எடுக்க வேண்டுமா? நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சேயோடு இணைந்து செயல்பட்ட இந்த விமல் வீரவன்சம் போன்றவர்களுக்கு பேசுவதற்கு கூட தகுதி இல்லை. தேர்தலில் மக்களுக்கு பூம் கொடுக்க முடியாமல் ஒழித்தவர். சஜித்துக்கு எதுவும் முடியாது. எதிர்கட்சி தலைவர் வெகு சீக்கிரத்தில் மாற்றப்படலாம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். யாராக வரலாம், யார் வர வாய்ப்பு இருக்கு, அதற்கு அனைவருக்கும் தெரியும். வீடியோவில் பார்க்கிறீர்கள். ஐக்கிய தேசிய கட்சி யானை சின்னத்தில் ஜீவன் தேர்தல் கேட்டார். ஆனால் அவர் கூட்டி போனது யார்? அங்கு நூரலியாவுக்கு நாமலை. அதேபோல் அர்ஜுனாவும் அவரோட நண்பராக இருக்கின்றார். சாணக்கியன் சுமந்திரன் கூட்டமும் மஹிந்த கூட்டத்தோடு தான் இருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு நிலையான கொள்கை இல்லை. ஏனெனில் அவர்கள் கடந்த காலங்களிலே எதிர்கட்சிக்கு ஆதரவாக இருந்த போதிலும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் கட்சிக்குள், பாராளுமன்றத்திற்குள். அதன் பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர் சந்தித்தார். சந்திக்கும் போது அவர் நேரடியாகவே கூறினார், நீங்கள் எனக்கு வாக்களித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். எவரும் நாங்கள் வாக்களிக்கவில்லை என்று சொல்லவில்லை. அப்படியானால் இந்த தமிழினத்தின் துரோகிகள், தமிழ் மண்ணின் துரோகிகள், தேச துரோகிகள் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேக்கு மஹிந்தைக்கு சார்பாக வாக்களித்தவர்கள். அதில் சுமந்திரனும் இருந்தார், சாணக்கியன் இருந்தார், அனைவரும் இருந்தார்கள். எனவே இவர்கள் கூட எதிர்காலத்திலே மஹிந்த சார்பாக நாமலுக்கு வாக்களிக்கலாம். எனவே இப்போது உள்ளால் ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் நாமல் எதிர்கட்சி தலைவராகுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது ஏப்ரல் முடிந்த பிறகு, சிங்கள பிறகு, தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின் அவர் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், முதுகெலும்பில்லாத சஜித் பிரேமதாசா அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட நடத்த முடியவில்லை. அவரால் அன்று நடந்த போராட்டத்திற்கு ஓடி ஒளிந்து விட்டார். ரணில் விக்ரமசிங்கே அது போலதான். ஜீவன் மாப்பிள்ளை இலங்கையில் இருக்கிறார், கல்யாணத்துக்கு இவர் அதற்கு முதல் ஓடிவிட்டார். இது பெரும் நகைச்சுவையாக இருக்கின்றது. எனவே இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. இவர்களுக்கு முடியும், தமிழ் கட்சிகளுக்கு முடியும், யாராவது ஒரு சிங்கள தலைவர்களுக்கு பின்னால் போய் சொரிஞ்சு விடுறதுக்கு முடியுமே தவிர எந்த தீர்மானம் எடுக்க முடியாது. ஆகவே நாமளுக்கு எதிர்கட்சி தலைவராக வருவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் கட்சிகள் மற்றும் முஸ்லீம் காங்கிரஸ் போன்றவை ரகசியமாக வாக்களிக்கலாம். வாக்களித்து அவரை மீண்டும் ஒரு ஹீரோவாக இந்த நாட்டில் காண்பிப்பதற்கு முயற்சிப்பார்கள். அதற்கு பின்னணியின் ரகசியம் என்ன, ஏதாவது கொடுப்பனவுகள் இருக்கின்றதா என்னும் தெரியவில்லை. ரைட். இப்படி இருக்கிற நிலையில் இப்போ அண்மை நாட்களாக நாங்கள் பார்க்கின்றோம், தமிழ் கட்சிகள் எல்லாம் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றாக ஒரு கூட்டம் நடத்தினார்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைந்து பயணிப்பது சம்பந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடைய கட்சியினர் இந்தியாவிற்கு ஒரு விஜயம் மேற்கொண்டு அங்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து இருந்தார், சீமானை சந்தித்தார், இப்படி பலரை சந்தித்து வந்தார்கள். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்து? நிச்சயமாக கடந்த காலிலே சங்கு கட்சி பொன்னம்பலத்தோடு இணைந்திருந்தது. அதன் பின்பு அவருக்கு சங்கு ஊதிவிட்டு இப்போது சுமந்திரனோடு வந்திருக்கின்றது. சுமந்திரனுக்கு இன்று யாழ்ப்பாணத்தில் மற்ற கிளிநொச்சி பகுதிகளிலே போக முடியாத ஒரு நிலை. தனியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றும் போக முடியாது. ஆகவே இந்த சங்கு கட்சியில் உள்ளவர்களை சேர்த்து கொண்டால்தான் இவருக்கு இபிடிபி அல்ல, பிளாட் டெலோ அந்த கட்சிகளோடு, இபிஆர்எல்ஏ போன்ற கட்சிகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு பயந்து கொண்டு அவர்களை அழைத்து கொண்டார். எனவே இது ஒரு தமிழினத்தின் துரோகிகள். அவர்களோடு சேருவது ஒரு கேவலமானது. முதுகெலும்புள்ள ஒரு ஆண்மகனாக நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தனியாக நீங்கள் தேர்தல் கேட்க முடியுமாக இருந்தால் கேளுங்கள். உங்களால் முடியாது, யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். அவர்களும் இந்த எதிர்காலத்தில் படுதோல்வி அடைவார்கள். அது மாத்திரமல்ல, பொன்னம்பலம் கடந்த காலங்களிலே இந்தியாவையும் தமிழ்நாட்டை மிக கேவலமாக பாரதூரமாக விமர்சித்தவர். இப்போது போலியாக போய் ஸ்டாலினை பேசுகின்றார். கலைஞர் துரோகி என்றார்கள். கலைஞர் மகன் அல்லமா, ஆடுப்பாக குட்டி உறவா? அதிசயமாக இருக்கின்றது. எனவே கேவலப்படாதீர்கள். நீங்கள் இலங்கை தமிழர்கள் போய் அங்கு கேவலப்படுவதை பார்க்கும்போது எனக்கும் வெட்கமாக இருக்கின்றது. நான் ஒரு இலங்கை தமிழன். போய் ஒருவரை பார்த்தால் எதிர்கட்சி தலைவரை பார்க்கின்றார்.
ஆனால் ஒரே ஒரு நல்ல விடயம் செய்திருக்கிறார்கள். உலகத்திலேயே தமிழ் மொழியை மிக அழகாக, அபூர்வமாக, அற்புதமாக பேசக்கூடிய சீமானை பார்த்திருக்கின்றார். நிச்சயமாக அண்ணன் சீமான் ஒரு இன உணர்வோடு பேசக்கூடியவர். அழகான தமிழ், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள், வசனங்கள். எனவே சீமானை பார்த்தாவது நீங்கள் திருந்த வேண்டும். அண்ணன் சீமான் 2 சொட்டு அனுப்புங்க, அப்படியே எங்களுக்கு புத்திவரமான பார்ப்போம். மானங்கெட்ட ஈழத்தமிழர்கள் இல்லை இவர்கள், ஈழத்தமிழர்கள். இந்த ஈனத்தமிழர்களால் எங்களுக்கும் வெட்கமாக இருக்கிறது இலங்கையில் வாழ்வதற்கு. முன்பு வேண்டாம் என்றார்கள், இப்போது வேண்டும் என்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்கு நேரடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆனால் சில ஊடகங்கள் அல்ல, யூடியூப், அதில் பொன்னம்பலத்தை மாத்திரம் குறை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு முன்பு சாணக்கியன் போய் முதலமைச்சரை சந்தித்தார். அப்போதெல்லாம் அதை பற்றி எதுவும் எழுதவில்லை வரும். காரணம், இது அவர்களுடைய ஊடகம், அவர்களுடைய யூடியூப் இது. எனவே யூடியூபில் உங்களுக்கு வாழ வேணுமாக பல வழிகள் இருக்கின்றது. பிச்சை எடுத்து வாழாதீர்கள். ஏன்னால் பிச்சைக்காரர்கள் பணக்காரன் ஆகிய பின்பு தன்னுடைய பிச்சைக்காரனை அருகில் எடுத்துக்கொள்வார்கள். இதுதான் உண்மையாக நடக்கின்றது. இந்த நாட்டில் மிக கேவலமான ஒரு அரசியல்வாதி என்றால் சிங்களத்தில் ராஜித சேனநாயக்க. அவர் போகாத கட்சி இல்லை, மாறாத கொள்கை இல்லை அவரிடம். அவ்வாறான ஒருவர் அவர். தமிழில் எடுத்த சாணக்கியன். தமிழ் மக்களை அனைவரையும் 1 லட்சத்துக்கு மேலாக தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட போது ஆஸ்திரேலியாவில் இருந்து பார்த்துவிட்டு இங்கு வந்து மஹிந்தியோடு சேர்ந்து கொண்டு அரசியல் செய்தார். அதன் பின்பு பிள்ளையானோடு இருந்தார். அண்ணன் ஹுண்ணன் என்றார். கடைசியில் பிள்ளையானையும் புலி என்றார். கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற பிள்ளையானுக்கு வாக்களியுங்கள் என்றார். பிள்ளையானோடு சேர்ந்து தேர்தல் கேட்டு 1600 வாக்குகளை எடுத்து மக்களால் தூக்கி எறியப்பட்டவன். அதன் பின்பு கருணாமனோடு சென்றார். கருணாமன் என்பவர் சாதாரணவர் அல்ல. அவர் மீது பிழைகள் இருக்கலாம். ஒரு இயக்கத்தின் வெல்டிடி என்று கூறப்படும் ஒரு உலகத்தையே நம்ம ஒரு ஆட்டி படைத்த ஒரு இயக்கத்தில் உபதலைவராக இருந்தவர். அவரிடமும் போய் இவருடைய விளையாட்டை போட்டார். பிள்ளையானை போல அல்ல கருணாமன். பிள்ளையான் என்பவர் சாதாரண ஒருவர். மஹிந்த அவரை பெரிய ஆளாக்கி விட்டார். கருணாமன் காலால் உதைத்து விரட்டியதாக அங்குள்ள மக்களிடம் கூறினார்கள். சாணக்கியனை அடிபட்டு வந்தவர். அதன் பின்பு மைத்திரிபால சிறிசேனைக்கு பின்னால் சென்றார். இஸ்புல்லாவுக்கு பின்னால் சென்றார். அதன் பின் ரணில் விக்ரமசிங்க, கோட்டாப், யாரை பார்த்தாலும் அதன் ரோட்டில் அலையும் பசியில் இருக்கும் நாய்க்கு பனிசை காட்டினால் பின்னால் ஓடி வரும். சாணக்கியன். கடந்த காலங்களில் பாராளுமன்றத்திலே ராஜபக்சர்களுக்கு எதிராக, கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக, ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கூட பார்லிமெண்ட் உறுப்பினர் சாணக்கியன் எதிர்ப்பினை வெளிக்காட்டி இருக்கின்றார். ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றார். அது அனைத்தும் ராஜபக்சவால் வடிவமைக்கப்பட்டது. ராஜபக்ச எழுதி கொடுக்கும் வார்த்தைகளை பாராளுமன்றத்திலே வாந்தி எடுப்பவர் தான் சாணக்கியன். ஜெனீவா பிரச்சனை ஏற்பட்டது. இங்கு நடந்த போது கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு போலீஸ் எல்லாம் தள்ளிக்கொண்டு நடந்தார்கள். அதாவது ஜெனீவாவில் ராஜபக்சக்கு தேவைப்பட்டது இலங்கை தமிழர்கள், விசேஷமாக வடக்கு தமிழர்களுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்கு என்பதை காண்பிப்பதற்கு. அப்போது வறண்டிருந்த போதும் போலீஸை தள்ளிக்கொண்டு போனார். போலீசார் கைது செய்யவில்லை. காரணம், ராஜபக்சையால் நடாத்தப்பட்ட மாபெரும் திட்டமிட்ட ஒரு நாடகம் அது. அந்த நாடகத்திலே கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு சுமந்திரன் சென்றார்கள். எனவே இவ்வாறாக ராஜபக்சையின் அடிவருடிகள் இவர்கள். கேவலம் இவர்களால்தான் தமிழ் சமூகம் நாசமாகின்றது. மட்டக்களப்பு மக்களே, தயவு செய்து இவ்வாறானவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். இவர் மலையகத்தில் சென்று கம்பளையில் 25 உயிர் இறந்து அளிக்கப்பட்டது, தண்ணீரால் இறந்தவர்கள் அல்ல, இது அரசாங்கத்தால் கொல்லப்பட்டது என்றார். தன்னுடைய பதவிக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்த பின்பு இந்த மொட்டை கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு போகிறது. எனவே 25 உயிர் பெரிதா, 1 லட்சம் உயிர் பெரிதா என்று நான் பேச வரவில்லை. உண்மையை உணர்ந்து தெரிய வேண்டும். உயிரின் மதிப்பு என்ன தெரிய வேண்டும். எதிர்காலத்திலாவது மட்டக்களப்பு மக்கள் வாழ வேண்டும், வளர வேண்டுமாக இருந்தால் சாணக்கியன் போன்ற மொட்டைகளும் சொட்டைகளும் அழிய வேண்டும் அல்லது நாசமாக வேண்டும். ஏன் இவ்வளோ கோபம்? சாணக்கியனை இப்படி திட்டுகிறீர்கள், சுமந்திரனை இப்படி திட்டுகிறீர்கள், என்னத்தான் கோபம்? தனிப்பட்ட பகை இருக்கா? நான் இருவரையுமே நேரடியாக பார்த்து பேசியது கிடையாது. நான் முன்பு கூறியது போல்தான், நீங்கள் பிழை செய்தாலும் உங்களோட இப்பொழுது சுமூகமாக பேசுகிறோம். இருவரும் உங்கள் காரியாலயத்துக்கு வந்தால் நீங்கள் தேநீர் கொடுக்க, இருவரும் ஒன்றாக தேநீர் அருந்துகிறோம். நீங்கள் பிழை செய்தால் உங்களுக்கும் இதே தான் பேசுவேன். செய்பவர்களை சுட்டிக்காட்ட எதிர்பார்ப்பு இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. வாக்கு கூட மக்கள் போடவில்லை என்றால் கவலைப்படவில்லை. நான் என் உள்ளத்திலிருந்து பேசுகின்றேன். இவை தயார் செய்து வந்தவை அல்ல. கேமரா முன்னுக்கு வந்த பின் தானா வரும். அது என்ன வரும்னு எனக்கே தெரியாது.
நல்லா இருந்தால் ஏற்றுக்கிறேங்க. ஆகவே நன்றி. எமது தலைமுறை கட்சியின் தலைவர் கருணாநிதி அவர்கள் நன்றி, வணக்கம். வளமை போன்று இன்றும் எங்களோடு இணைந்து காரசாரமாக எல்லார் பற்றியும் விமர்சனங்களை முன்வைத்து யதார்த்தமான கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான நேர்காணல் நிகழ்ச்சிகள் காணொலிகளூடாக நாங்கள் உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹருணன், நான் டில்ஷன் மின்சன். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.